ஒருங்கிணைந்த இந்தியாவின் மேற்கு பஞ்சாபின் காக் என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து, அவர் பிறந்த அந்த கிராமத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ ஒரு தொடக்க பள்ளியோ கூட கிடையாது. பல மைல் தொலைவுக்கு நடந்து சென்று கல்வியை படித்து, விளக்கில்லாத மின்சார வசதி இல்லாத கிராமத்தில் பிறந்து அவர் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, குண்டு பல்பு மற்றும் அதன் பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழல் விளக்கு என்று அழைக்கக்கூடிய டியூப் லைட் விளக்கில் அவர் படித்த போதிலும், ஏழையாக நான் பிறந்தேன், ஆனால் இந்தியா ஏன் ஏழையாக இருக்கிறது என்று சிந்தித்தேன், அதனால் பொருளாதாரம் படித்தேன். அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவரை மருத்துவராக்க விரும்பி அவர் மருத்துவ படிப்பில் சேர்ந்து அதனை பின்னர் பாதியில் அதை விட்டுவிட்டு மீண்டும் பொருளாதாரத்தை அவர் பயின்றார். இளம் வயதிலேயே அந்த வறுமை, நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அதற்கான காரணம் என்ன, அவரின் தேடல் அவரை இந்த பொருளாதாரத்தை குறித்த பல்வேறு ஆய்வுகள் மற்றும் படிப்பு, கல்வி, அதை நாட்டின் பொருளாதாரத்தோடு ஒப்புமைப்படுத்தி அதை மேம்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி ஆகியவை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒரு சாமானிய குடிமகனுக்கும் அது ஒரு ஊக்க சக்தியாக, உந்து சக்தியாக மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை நிறைவடைந்திருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் இன்றும் மன்மோகன் சிங் பிறந்த அதே போன்ற குக்கிராமங்கள், அதே போன்ற இளம் சிறு வயதிலேயே தாயை இழந்த சூழ்நிலை, உறவினர்கள் வீட்டில் வளர்ந்த சூழ்நிலை, ஒரு அவர் தங்கியிருந்த ஊர்களும் பல்வேறு இடங்களுக்கு அவர் இடமாற்றம் செய்திருக்கிறார். இப்படி வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லாத அவருடைய வாழ்க்கை பின்னணி, அதிலிருந்து அவர் மீண்டு கல்வியால் நாட்டின் உயர்ந்த பதவியை அடைந்து 140 கோடி மக்களின் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரது திட்டங்கள் அரசின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமல்படுத்தப்பட்டு, அது 14 வயது வரை கல்வி உரிமை சட்டம், அவர் கல்வி பயில டிராப் அவுட் ஆகி அவர் பஞ்சாப் மாநிலத்தில், மேற்கு பஞ்சாப் மாநிலத்தில் அவர் பள்ளிக்கூட கல்வியை படித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்து அந்த பிரிவினை, இந்தியா பாக் பிரிவினை நடைபெற்றது. இதனால் அவர் கல்வியை தொடர முடியாத சூழ்நிலையில், பெற்றோரை இழந்த நிலையில் அவர் மீண்டும் இந்தியாவிற்கு வருகை புரிந்து இங்குள்ள கல்வி நிறுவனங்களில் பயின்று, அதன் பின்னர் அவர் உயர்கல்வி பயில பணமில்லாத நிலையிலும் அதற்கான கல்வி உதவித்தொகையை பெற்று, அரசு உதவியை பெற்று கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் ஆகிய பல்கலைக்கழகங்களில் பயின்று மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி இந்தியாவின் பொருளாதார ஆலோசகராக அவர் பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கும், அவர் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக டெல்லியில் பணிபுரிந்த போது ரூபாய் நோட்டுகளை நாட்டு மக்களுக்கு அச்சடிக்கும் அந்த நிறுவனத்தில் அதற்கான தலைமை பொறுப்பில் இருந்த போதும், பேருந்தில் அந்த அலுவலகத்திற்கு பணிபுரியும் இடத்திற்கு சென்று வந்ததன் மூலமாக பொருளாதாரத்தின் அவசியம், வீண் செலவை புறக்கணிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை நாட்டின் சாமானிய மக்களுக்கும் உணர்த்தும் வகையில் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அமைந்திருந்தது. அவரது பிறப்பிலிருந்து கல்வி கற்கும் காலம் வரை கடுமையான வறுமை, பெற்றோரின் ஆதரவு கூட முழுமையாக கிடைக்காத சூழ்நிலை, சிறு வயதில் தாயை இழந்த நிலை, அதன் பின்னர் உயர்கல்வி பயில்வதற்காக இந்தியாவில் உள்ள அம்ரிட்சர், ஹோசியாப்பூர், லூதியானா, பாட்டியாலா என பல இடங்களுக்கு அவர்கள் உறவினர்களின் வருமானத்திற்கும் தொழில் நிமித்தத்துக்குமாக இடம்பெயர்ந்த காலகட்டங்கள். இதனால் அவரது கல்வி தடைபடவில்லை, அவருடைய வளர்ச்சி தடைபடவில்லை. அதையெல்லாம் எதிர்த்து போராடி இன்று ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக, யாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலும், நன்றாக கல்வியை கற்று அதை முறையாக பயன்படுத்தி உழைத்தால் நாட்டின் உயரிய பதவியான பிரதமர் பதவியை அடைய நேரிடும் என்பதற்கு அவர் ஒரு முதலாளித்துவ நாட்டில் அதற்கான ஒரு கட்சியில் இருந்து அதை சாதித்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு சரித்திர நிகழ்வை நாம் என்றென்றும் இந்திய மக்கள் நினைவு கூறுவார்கள். அவருக்கான இறுதி மரியாதை, இறுதி ஊர்வலம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து அவரது இறுதி ஊர்வலம் இப்பொழுது அந்த ராணுவ வாகனத்தில் அந்த நிம்போகாட் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அங்கு அவருக்கு இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவரது வாழ்க்கை பயணத்தின் நினைவுகளை அவர் நினைவுறுத்தி, அதை நினைவு கூர்க்கும் வகையில் அந்த பயணத்தில் பங்கேற்கக்கூடிய காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்ப முடியாத அவரது வாழ்க்கை பயணம் தற்போது வெற்றிகரமாக அது நிறைவடைந்திருக்கிறது.
பெருமிதத்தோடு நிறைவடைந்திருக்கிறது. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் அந்த 100 நாள் வேலை திட்டம் என்ற திட்டத்தை கிராமங்களில் வேலையற்றவர்களுக்கு, முதியவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் மீதான ஒரு பிடிப்பை, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை உருவாக்கியவர். அதற்கு நேர் எதிராக நாட்டின் மின்சார வசதி, பள்ளி, மருத்துவம், சுகாதாரம் இல்லாத மக்களுக்கும் வேலை வாய்ப்பு, உயர்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கடனை வங்கிகள் அளிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியவரும் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் தான். காசின்றி படிக்க இயலவில்லை என்று எவரும் கூறிவிடக் கூடாது என்று அவர் வாழ்க்கை பாடத்தை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான விடியலுக்கான படிக்கட்டாக அவர் அமைத்தார். இன்று கல்வி கற்பதற்காக ஒருவருக்கு பணமில்லை என்ற சூழ்நிலை உருவாகாமல் இருந்ததற்கு காரணம் பிரதமர் மன்மோகன் சிங் தான்.